போதகாரியம் மறைத்து நின்றது புகழமகலம் காண் ஓதலால் குணமுமாக உயிரினுள் விரவலாலே காதலால் அவித்தை சிந்த தரும் களையாதி மாயை ஆதலால் இரண்டும் சோதி இருளென வேறாமன்றே. இப்போ அவன் கருத்தை யார் மறுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே யார் மறுக்கிறா? பாடானவாத சைவர். இப்போ சைவ சித்தாந்தி மறைக்கலை, ஐக்கியவாதியின் கருத்தையும் பாசுபதருடைய கருத்தையும் யார் மறுக்கிறா? பாடானவாத சைவர் மறுக்கிறார். சரியா? அவர் எப்படி மறைக்க? உயிரினுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம். உயிரினுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம். ஆணவ மலம் உயிரோடு எப்படி இருக்கிறது? உயிர் அறிவை விரவி நிற்கிறது, உயிரோடு அப்படியே கலந்து நிற்குது. ஆணவ மலம் உயிரோட கலந்து நிற்குது. எனவே அதை என்ன செய்யலாம்? ஆன்மாவின் குணம்னு சொல்லலாம். ஆன்மாவின் குணம். ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்று சொல்லலாம். சொல்றது யாரு? பாடானவாத சைவர். பாடானவாத சைவர். உயிரினுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம். குணமுமாக எதை ஓதலாம்? ஆணவ மலத்தை ஓதலாம். நீ ஆணவ மலம் இல்லைன்னு சொல்கிற தப்புயா. ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு, அது ஆன்மாவின் குணம்னா. ஆன்மாவினுடைய குணம் பாருங்க. அல்லதுவும் மலத்தானாகிய அஞ்ஞானம் முகிழாளாகிய மறைவு போல் அன்றி. நீ சொல்கிற ஓமை பொருந்தாது. இது என்னது? மலத்தாளாகிய அஞ்ஞானம் முகிழாலான மறைவு போல்வதன்றி. நீ ஓமை சொன்ன எது? சூரியன் மேகம். சூரியன் தனியாக நிற்குது, மேகம் தனியாக நிற்குது. சூரியனுக்கும் மேகமும் எப்படி தனித்தனியாக நிற்குது? அப்படியெல்லாம் இல்லை. இது எப்படி இருக்குது? அறிவுக்கு அறிவாக நிற்குது. அறிவுக்குள்ளேயே எது இருக்குது? ஆணவ மலம் இருக்குது. ஆணவ மலத்தை நீ அறிவுக்கு வேறாக பார்க்கக்கூடாது. நீ சொல்கிற ஓமை எப்படி சொல்கிற? சூரியன் மேகம்னு இது வேற அது வேறன்னு சொல்கிற. அப்படியெல்லாம் இல்லை. எது எப்படி இருக்குது? ஆன்மாவுக்கு அறிவுக்குள்ளேயே எது இருக்கிறது? ஆணவ மலம் இருக்கிறது. எனவே விரவி உயிரோடு வியாபகமாய் விரவி குணம் போல தோன்றி நிற்பதென கூறுவதும் ஒன்றாகலான். அப்போ நீ சொன்ன உண்மையில் மறைக்கிற பொருள் எங்கே இருக்குது? அறிவுக்கு வேறாய் இருக்கிறது. அறிவுக்கு வேறாய் இருந்து அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அது பொருந்தாது. அறிவுக்கு வேறாய் இல்லை, அறிவுக்குள்ளேயே இருக்குது. எனவே இந்த ஊமை பொருந்தாது. அப்போ அது எப்படி? விரைவி நின்று குணம் போல, ஆன்மாவினுடைய குணம் போல நிற்பதொரு பொருள் என்று கூறுவது ஆகலாலே மாயை காதலால் அவித்தை சிந்த களையாதி தரும் ஆதலால். இப்போ அறிவுக்குள்ளேயே இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? அதுக்கு பேர் ஆணவ மலம்னு பேர். ஆணவ மலம்னு பேர். இப்போ ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? காதலால் அவித்தை சிந்த. காதலால் எது? அன்போட. யாரு? சிவபெருமான். சிவபெருமான் அன்போட எதை செய்கிறாரு? களையாதி தரும். கலை முதலாகிய தத்துவங்களை உயிருக்கு கூட்டுறார். இப்போ கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது தான் வரான். பிரச்சனை எங்கே வருது? குணம்னு சொல்கிறது தான் பிரச்சனை. ஆணவ மலம் அனாதியே இருக்குது, அறிவுக்குள்ளே இருக்குது. அறிவுக்குள்ளே இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்குது. இறைவன் அன்போடு மாயை முதலாகிய தத்துவங்களே நமக்கு கூட்டுகிறாங்க. எல்லாம் சரிதான், சரியா? ஆனால் அங்கே என்ன சிக்கல்? குணம்னு சொல்கிறது தான் சிக்கல். மற்றபடி எல்லாம் சரிதான். ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைன் டியூனிங் பண்ணணும் இல்லையா? சரி. மாயை காதலால் அவித்தை சிந்த களையாதி தரும் ஆதலால் மாயையானது விருப்பத்தோடு ஆணவ மலமாகி இருள் கெட தீபம் போல கலை முதலாகிய தத்துவங்களை தருவது ஒன்று ஆகலான். அப்போது காதலாலே தருகிறது, மாயை தருகிறது. மாயை தானாக தராது, இறைவன் கூட்டுகள். இரண்டும் சோதி இருளென வேறாமன்று. ரெண்டுக்கும் வேறுபாடு அதிகம். எதுக்கு? ஆணவத்திற்கும் மாயைக்கும். ஆணவம் இரு பொருள், மாயை ஒளி பொருள். இருள் சோதி. ஆணவம் இருள் போன்றது, மாயை சோதி போன்றது. தொழில்பாட்டின் கண் இரண்டும் ஒளி இருள் போல இகழி நிற்பன ஆகலை. இகழின புரண்டு நிற்பது. ரெண்டுக்கும் வேறுபாடு. இதுக்கும் அதுக்கு எதிர்மறை. இது ஒளி பொருளே, அது இருள் பொருள். எனவே புகழமலம் போதகாரியம் மறைத்து நின்றது கான். இருள் போல. எப்படி? கண்ணுக்கு இருள் போல. கண்ணுக்கு
இருள் போல கூறும் பெற்றியதாகிய ஆணவ மலம் உயிரின் உணர்வின் காரியப்பாட்டை தடுக்க வல்லது என்று தெற்றன உணர்க. அப்போ ஆன்மாவின் காரியப்பாட்டை மறைப்பது ஆணவ மலம்தான். இப்போது முதல்ல ஆணவ மலம் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் 24 பேரில் கடைசியாக ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத யார்? ஐக்கியவாதி. 6 பேர் முன்னாடி யார்? உலகாயதர், பௌத்தர், சமணர். புறம் அகப்புறம். இதில் கடைசியாக நிற்கிற ஆள் 18வது ஆள் யார்? ஐக்கியவாதி. 18வது ஆள் ஐக்கியவாதி. இவன் வரைக்கும் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அப்போது எல்லாத்தையும் நோக்க அந்தந்த தத்துவ ஞானத்தை நோக்க அவன் கொஞ்சம் கொஞ்சம் உயரமாக இருப்பான். புறப்புறத்தை விட புறம் கொஞ்சம் தத்துவ ஞானத்தில் மேலே இருப்பான். அவனை விட அகப்புறம் கொஞ்சம் மேலே இருப்பான். அகப்புறத்தில் எல்லாத்துக்கும் சீனியர் யார்? ஐக்கியவாதி. சரியா? இந்த ஐக்கியவாதியை மறுத்தா 17 பேர் காலி. ஏன்னா அது இருக்கிறதுலே இவர் தான் யார்? சீனியர் அறிவில். சரியா? இது 18 பேர் ஆணவ மலம் இல்லை, ஆணவ மலம் இல்லை, ஆணவ மலம் இல்லைன்னு சொல்கிறவன். இப்போ யாரை மறுக்கணும்? கீழே இருந்து வர வேண்டாம். சரியா? ஒரு கிளாஸ் லீடர் அடித்தா முடிஞ்சது. சினிமா டைலாக் இருக்குல்ல, 10 பேரை அடித்தவன் டான் இல்லைடா, நான் அடித்த 10 பேர் டானும்பால. அந்த மாதிரி இருக்கிறதுலே டான் யார்? ஐக்கியவாதி தான். அவனை மறுத்துட்டா 17 பேர் காலி. சரியா? அதனால் என்ன செய்கிறது? இவனை மறுத்தா ஆணவ மலம் உண்டு என்று நிறுவப்பட்டது. ஆணவ மலத்தை நிறுவனம் யாரை மறுத்தா போதும்? ஐக்கியவாதி மறுத்தா போதும். அவன் தான் தத்துவ ஞானத்தில் உயர்ந்தவன். 18 பேர்த்தில் தத்துவ ஞானத்தில் உயர்ந்தவன் யார்? ஐக்கியவாதி. அதனால் அவனை மறுத்தாச்சு. எனவே காரியப்பாட்டால் தடுக்க வல்லது என்று சொல்லிட்டார். அடுத்தது பாடானவாதர் வந்துட்டார். அவருக்கு அடுத்த சீனியாரிட்டி யார் வரா? ஆணவ மலம் உண்டு, ஆனால் அறிவு ஆன்மாவினுடைய குணம்னார். இப்போ அந்த ஆணவ மலத்தை எப்படி நிறுவுறாரு பாருங்க. அங்கே இப்போ ஆணவ மலம் உண்டுன்னு சொல்லிட்டான் அவன். ஆனால் ஆணவ மலம் என்னன்னு சொல்கிறான்? ஆன்மாவின் குணம்ங்கிறான். இப்போ அடுத்து இவனை திருத்தணும். இவனை திருத்தினா நம்மளை திருத்துறது தான். அவனை போய் நாம் திருத்த முடியாது இல்லையா? நமக்கு இதெல்லாம் சந்தேகம் வரும். சந்தேகமெல்லாம் வரக்கூடாதுன்னு படிநிலையில் அறிவை விளக்கி கொண்டே வருவது. சரி, பொழிப்புரை பாருங்கள். அல்லதுவும் மலத்தானாகிய அஞ்ஞானம் மிகிழாலாகிய மறைவு போலன்றி உயிரோடு வியாபகமாய் விரவி குணம் போல தோன்றி நிற்பது ஒன்று ஆகலான். அப்போ இது உயிரோடவே இருக்குது. சூரியனும் மேகம் போல் வேறு வேறு பொருள் இல்லை, அறிவிலேயே இருப்பது ஒன்றாகலான். தொழில்பாட்டின் கண் ஒளி இருள் போல மாயையோடு இகழி நிற்பது அகலானும். இப்பெற்றித்தாகிய ஆணவ மலமே உயிர் உணர்வின் காரியப்பாட்டை தடுக்க வல்லது என தெற்றன உணர்க. தெற்றன உணர்க. குணமும் என்னும் உண்மை எதிர்மறையின்கண் வந்தது. குணமும் அப்படின்னா குணமுமாகவும் ஓதலாம், குற்றமாகவும் சொல்லிக்குங்க. குணமும் உண்டு, குணமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவை 4 செய்யுளால் ஐக்கியவாதி பாசுபதல் முதலியோர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து ஆணவ மலத்தினுடைய உண்மை சாதிக்கப்பட்டது. இப்போ ஆணவ மலம் உண்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஆணவ மலத்துக்கு இலக்கணம் தான் சொல்லணும். என்னது? குணமா குற்றமா அப்படிங்கிறதுலாம் இனிமேல். இது வரைக்கும் என்ன நிறுவியாச்சு? ஆணவ மலம் உண்டுன்னு சொல்லியாச்சு. 18 பேர்த்த மறுத்து 19 ஆள்கிட்ட வந்தாச்சு. யார்கிட்ட? பாடானவாத சைவர்கிட்ட வந்தாச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? குணம்னு சொல்கிறார். இப்போ குணத்தை மறுக்கணும். குணம் இல்லையா குற்றம், குணம் இல்லை குற்றம்னு சொல்லணும். அது இங்கே மறுக்கிற 175.